எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாய் குட்டி போட்டுச்சு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாய் 10 குட்டி போட்டுதுங்க. அந்த 10 குட்டி ரொம்ப அழகா இருக்கும். அதுங்க அம்மா கிட்ட இருந்து ஒவ்வொரு குட்டியா பிரிச்சு பிரிச்சு எடுத்துட்டு போனாங்க. அதுல ஒரு குட்டி மட்டும் ரோட்ல இங்கேயும் அங்கேயும் பாவமா சுத்திட்டு இருந்தது. அதுதான் வண்டியில அடிபட்டுற போதே நானும் எங்க தாத்தா ஓடி போய் தூக்கணும். தூக்கும் போது எங்க தாத்தா கிட்ட கேட்டேன், ஏன் தாத்தா எல்லா குட்டியும் எடுத்துட்டு போனவங்க இந்த ஒரு குட்டியை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு. அதுக்கு என் தாத்தா சொன்னாரு, எடுத்துட்டு போனதெல்லாம் ஆம்பளை குட்டிமா, இது பொம்பளை குட்டி அதான்னாரு. நான் கேட்டேன், எல்லா குட்டியும் பெத்து போடுது ஒரு பொம்பளை குட்டி தானே தாத்தா அப்படின்னு. அதுக்கும் அவர் சொன்னாரு, ஆம்பளை குட்டி எல்லாம் வீட்டை பாத்துக்குமா, பொம்பளை குட்டி தெருவுல சுத்துனாரு. அந்த ஒரு பொம்பளை குட்டிய நான் எடுத்துட்டு வந்து வளர்த்தேன், ட்ரைனிங் கொடுத்தேன். எடுத்துட்டு போன எல்லா ஆம்பளை குட்டியும் வீட்டை தான் பாதுகாத்துது. ஆனா நான் எடுத்துட்டு வந்த பொம்பளை குட்டி இந்த ஊரே பாதுகாக்குது. நீங்க கூட பாத்திருப்பீங்க போன மாசம் மேகசின்ல, அது ஏன் டாக் தான். சோ பெண்கள் நாய்க்குட்டியில கூட ஆண்களுக்கு சலைச்சவங்களே இல்லைங்க. ஆணும் பெண்ணும் சமம், சேம் பவர். நானே ஓகேவா? சூப்பர் பவித்ரா, இவ்ளோ போல்டா பேசுறீங்க. உங்க லைஃப் பிளான் என்ன? என்ன படிக்க போறீங்க? வாட் நெக்ஸ்ட்? I want to become a lawyer. Criminal lawyer. அம்மாடி, பிசிக்ஸ்ல சண்டை வாங்கிருக்கீங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இதெல்லாம் ஓகே. பிசிக்ஸ்ல சண்டை வாங்குறது அவ்வளவு சுலபம் கிடையாது. விஞ்ஞானியாக போறேன், நாசாவுக்கு போக போறேன்னு சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தா வக்கீலாக போறேன்னு சொல்றீங்க. நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு. நான் நாசல போய் என்ன பண்ண போறேன்? இங்க அரசு சரியில்லை, அரசு அதிகாரிக சரியில்லைன்னு சொல்லிட்டே இருந்தா எப்படின்னு? நம்ம ஊரு நம்ம தானே யாராவது இறங்கி சரி பண்ணணும். அதுக்குதான். அதுக்கும் வக்கீலுக்கும் என்னமா சம்பந்தம்? சிம்பிள்னா, இங்க சட்டமும் நீதித்துறையும் சரியா இருந்தா ஒரு நாடு உருப்பிடும். புரியல? தண்டனைகள் கடுமையா மாறணும். அந்த நாட்டுக்கு போனா இப்படி பண்ண முடியாது, ஐயோ இந்த நாட்டுக்கு வந்தா இப்படி பண்ண முடியாது. பணிய வெளிநாட்டு பெருமையை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன் அங்கெல்லாம் சட்டம் சாட்டை அடி அடிக்குது. பெண்ணை ரேப் பண்ணா நடு ரோட்ல நிக்க வச்சு தலைய வெட்டுறாங்க. ஆனா இங்க ஒருத்தனோட ஒரு சுண்டு விரல கூட நம்மளால வெட்ட முடியல. பெரும் தண்டனை அனுப்புறது மட்டும்தான் ஆண்டவனோட வேலை. அது ஆள் மாறாம, அட்ரஸ் மாறாம, ஏன் அவன் இனிஷியல் மாறாம சரியா கொண்டு போய் சேர்க்கறதா ஒரு வக்கீலோட வேலை. இங்க செய்கூலியும் சேதாரமும் எப்பவுமே ஆள் மாறி போய் சேர்ந்துருதுன்னு, அது செஞ்சவனுக்கு கரெக்டா போய் சேரணும். இந்த வயசுல இவ்வளவு கோவமா உங்களுக்கு? இது